completed online. Sorry to ask, sorry. மேம் அந்த டயக்ராம் ஷோ பண்ணுங்க மேம். எந்த டயக்ராம்? அந்த பிஃபோர் அப்படி சொல்லி இதுவா? முடிச்சிட்டீங்களா? ஸ்க்ரோல் டவுன் பண்ணலாமா? லேப்டாப்பும் எடுத்துக்கோங்க பேரலா. இது தேவையில்லை, இது நோட் பண்ணாதீங்க. நான் ஹைலைட் பண்றேங்க, இது வேணாம், இது நீங்க மேலே எழுதியிருப்பீங்க. நான் ஹைலைட் பண்ணி வைக்கிறது மட்டும் நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு லேப்டாப் எடுத்துக்கோங்க. ஓகேங்க, லேப்டாப் எடுத்துக்கோங்க. லேப் எடுத்து ஆல்ரெடி உங்கள்கிட்ட ப்ராஜெக்ட் இருக்குன்னா அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். விஷுவல் ஸ்டுடியோ கூட ஓபன் பண்ணுங்க.
பண்ணிட்டேன் மேம். ஓகேவா? npm ஸ்பேஸ் -y கொடுங்க. நான் கமெண்ட் கொடுக்குறேன் பாருங்க. ஸ்கிரீன் தெரியுதா என்னோடது? விஷுவல் ஸ்டுடியோ கோடு தெரியுது. பெரிய பவர் செல்ல இருந்தா ஒர்க் ஆகாது. கமெண்ட்ல மாத்திக்கங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கணும்னு சொன்னேன்? npm ஸ்பேஸ் -y. ஓகேவா? என்டர். ஸோ எனக்கு வர மாதிரி தான் வரும். டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த கமெண்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா npm இன்ஸ்டால் playwright ஸ்பேஸ் மோச்சா சாய். நான் கொடுத்துருக்க கமெண்ட் தெரியுதான்னு பாருங்க. கமெண்ட் கொடுங்க. npm இன்ஸ்டால் playwright நெக்ஸ்ட் மோச்சா ஸ்பேஸ் சாய் ஸ்பேஸ் -, சேவ் -dev. முடிஞ்சிருச்சு மேம். ஓகேங்க, அவ்வளோதான். எவ்ரி ஒன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஆல்ரெடி npm Node.js இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் டே 1ல. அதே மாதிரி இங்கே இந்த மோச்சா சாய் எதுக்காக அப்படின்னா, மோச்சா தான் நம்மளுடைய டெஸ்ட் ரன்னர். இது நம்ம பார்க்கக்கூடிய ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்கன்னா மோச்சா ஃப்ரேம் ஒர்க். இதில் சாய் எதுக்காக அப்படின்னா அசெஷன், அதாவது இன்பில்டாக இருக்கக்கூடிய ப்ரீடிஃபைன்டு லைப்ரரி ஃபைல் தான் சாய். ஓகேவா? கிளியரா? ஸோ அதனால தான் ஒரே லைனில் சேர்த்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா playwright வந்து ப்ரௌசர் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கான என்னோட ஸ்கிரிப்ட் எல்லாமே வரதுக்காக. மேபி ஆல்ரெடி உங்கள்கிட்ட playwright இருக்குன்னா திரும்ப நீங்கள் playwright கூட கொடுக்க தேவையில்லை. npm இன்ஸ்டால்னு கொடுத்து டேரெக்டாக மோச்சா சாய் ஸ்பேஸ் -, சேவ் -dev கொடுக்கலாம். புரியுதா? ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா சேர்த்து பண்ணிக்கலாம். ஆல்ரெடி playwright உங்ககிட்ட இருக்குன்னா இது கூட மேனிட்டரி கிடையாது.
டைரக்டா மோச்சா சாய் கொடுத்து கொடுக்கலாம். கிளியரா? ஓகே மேம். ஓகே. இந்த ஃப்ரேம் ஒர்க்கோட பர்பஸ் என்னன்னு தெரியுமா? இதுவுமே ப்ரௌசர் ஆட்டோமேட் தான் பண்ண போகுது. எதுக்காக நம்ம ஃப்ரேம் ஒர்க் போறோம்? ஸ்ட்ரக்சர் ப்ராப்பரா இருக்கு. ஓகே, வேற? ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் கிளியரா இருக்கும். என்னோட கோடை வந்து ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். தென் மெத்தடை வந்து நம்ம ரிப்பீட்டடா கொடுக்க தேவையில்லை. ஓகேவா? சிங்கிள் டைம் கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா கோடை வந்து ரீயூசபிள் பண்ணிக்கலாம். இது ஃப்ரேம் ஒர்க்ல மட்டும் தான் பாசிபிள், நாட் ஓன்லி மோச்சா. ஸோ மோச்சா ஃப்ரேம் ஒர்க்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க நம்மளால டெஸ்ட் கேஸை கிரியேட் பண்ண முடியும், அந்த டெஸ்ட் கேஸை எக்ஸிக்யூட்டும் பண்ண முடியும். தென் HTML ரிப்போர்ட் இல்லாம அனதர் டைப் ஆஃப் ரிப்போர்ட்டும் என்னால் என்ன பண்ண முடியும்னா ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நார்மலா ஒரு ஃப்ரேம் ஒர்க்கோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். டயக்ராம் பாருங்க. இது உங்களுடைய ப்ராஜெக்ட். ஓகேவா? பிளேரைட் மோச்சா ஃப்ரேம் ஒர்க்ங்கிறது ப்ராஜெக்ட் நேம். அதில் config.js நோட் மாடல் வந்து இன்பில்ட்டாக உள்ளது. இதில் 3 ஃபோல்டர் மட்டும் பாருங்கள். என்னென்ன ஃபோல்டர்னா பேஜஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், டெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், யூட்டிலிட்டிஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகேவா? பட் இங்கே நம்ம பார்க்க போகிறது எல்லாமே நான் டெஸ்ட் ஃபோல்டரை மட்டும்தான் வச்சு சொல்லிக் கொடுப்பேன். பட் இது ரியல் டைமில் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேவா? அதனால் இது தெரிஞ்சுக்கோங்க. பேஜஸ்ங்கிற ஃபோல்டர் எதுக்காக அப்படின்னா என்னுடைய பேஜ் லொக்கேட்டர் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேஜஸ்ங்கிற ஃபோல்டர். யூட்டில்ஸுங்கிற ஃபோல்டர் எதுக்காக அப்படின்னா இப்போ நான் டேட்டா ட்ரிவன் டெஸ்ட் பண்ணுறேன் இல்லை ஹூக்ஸ் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னா அதை யூட்டிலில் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த டெஸ்ட் ஃபோல்டரில் தான் நம்ம ஆஸ் யூஷுவல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கிரிப்ட் ரைட் பண்ண போகிறோம். டிஃபால்ட்டாக பிளேரைட் என்ன ரிப்போர்ட் எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும்? ஒன்லி HTML ரிப்போர்ட் மட்டும். அது இல்லாமல் அடிஷ்னல் ரிப்போர்ட் வேணும்னா நம்ம ரிப்போர்ட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு என்னுடைய ஸ்கிரிப்டில் சில கான்ஃபிகரேஷன் பண்ணணும். ஸ்கிரிப்டில் கான்ஃபிகரேஷன் கொடுக்குறப்போ இந்த ரிப்போர்ட் ஃபோல்டரில் நான் என்ன கைண்ட் ஆஃப் ரிப்போர்ட் கேட்டிருக்கணும் அது எனக்கு எடுத்து வச்சிருக்கும். ஓகேவா? இதுதான் நார்மல் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் அதில் இன்பில்டாக உள்ளது package.json. இப்போ நம்ம மோச்சா கான்ஃபிகர் பண்ணோம்னா மோச்சா arc.json ஒன்று கிரியேட் ஆகும். ஓகேவா? மோச்சா ஃப்ரேம் ஒர்க்கில் அட்வான்டேஜ் பாருங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் க்ளீனாக இருக்கும், என்னுடைய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ரீயூசபிள் பண்ணிக்கலாம், மெயின்டெனன்ஸ் ஈஸி, ரிப்போர்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி ஹூக்ஸ் எதுக்காகன்னு சொல்கிறேன். இது தனி கான்செப்டாக தான் வரும் உங்களுக்கு ஹூக்ஸு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ். இதுதான் உங்களுக்கு ஃபுல்லாக ஒர்க் ஆக போகுது. ஓகேவா? இதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். மோச்சா ஃப்ரேம் ஒர்க்கில் டிஸ்கிரைப், இட்டு, பிஃபோர் ஈச், ஆஃப்டர் ஈச். ஓகேவா? இதுதான் இதுக்குள்ள தான் நம்மளுடைய ஸ்கிரிப்ட் டெஸ்ட் கேஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? இப்படி தான் ஸ்பிட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ இதில் எதுக்காகன்னு சொல்கிறேன். ஸோ இங்கே இருக்கக்கூடியதுலேயே வெரி ஃபஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர். இங்கே நான் ஏரோ மார்க் டயக்ராம் கொடுத்துருக்க பாருங்க. நீங்கள் ஆர்டர் வந்து உங்களோட ஸ்கிரிப்டில் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பிஃபோர் ஈச் கொடுக்கலாம், அடுத்து இட்டு கொடுக்கலாம், என்ன ஆர்டரில் வேணாலும் கொடுக்கலாம். பட் எக்ஸிக்யூஷன் ஆர்டர் பார்த்தீங்கன்னா வெரி ஃபஸ்ட்டாக யார் எக்ஸிக்யூட் ஆவாங்கன்னா பிஃபோர் எக்ஸிக்யூட் ஆவாங்க. அதுக்கப்புறம் எவ்ரி டைம் இட்டில் தான் டெஸ்ட் கேஸ் கொடுப்போம், ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் இட்டில் கொடுப்போம். ஸோ எப்போல்லாம் இட்டு எக்ஸிக்யூட் ஆகுதோ எவ்ரி டைம் இட்டுக்கு பிஃபோர் ஈச்சும் அந்த இட்டு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர் ஈச்சும் எக்ஸிக்யூட் ஆவாங்க. நீங்கள் ப்ரோக்ராமில் ஒரு டைம் பிஃபோர் ஈச் ஒரு டைம் ஆஃப்டர் ஈச் கொடுத்தா போதும். பட் நீங்கள் எத்தனை இட்டு கொடுக்குறீங்களோ அத்தனை இட்டுக்கு ஏற்ற மாதிரி அது எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதா? இப்போ நான் 3 இட் கொடுத்துருக்கேன் ப்ரோக்ராமில், பிஃபோர் ஈச் 3 கொடுக்கணுமான்னு கேட்டால் ஒரே ஒரு பிஃபோர் ஈச் தான் கொடுக்கணும். இந்த ஒரு பிஃபோர் ஈச் தான் 3 இட்டுக்குமே காமனாக ஒரு டைமே எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதா? பிஃபோர் ஈச் ஆஃப்டர் ஈச் எப்போ எக்ஸிக்யூட் ஆவாங்க? எவ்ரி டெஸ்ட் கேசஸ்க்கு பிஃபோர் ஈச்சும் எவ்ரி டெஸ்ட் கேசஸ்க்கு ஆஃப்டர் ஈச்சும் எக்ஸிக்யூட் ஆவாங்க. கிளியரா? வெரி லாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகுறவங்க ஆஃப்டர். புரியுதா? இப்போ இட்டு வந்து டெஸ்ட் கேஸ் 1 கொடுத்துருக்கீங்களா, அதை கீழே திருப்பி இட்டு டெஸ்ட் கேஸ் 2ன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் ஈச்னு கொடுக்கணும். அப்படிதானே மேம்? 2-3 வாட்டி கொடுத்துக்கலாம். ஆர்டர் வந்து நம்ம கொடுக்கறது தான். ஓகேவா? பட் அது எடுத்துக்கிற எக்ஸிகியூஷன் ஆர்டர்ல தான் எடுத்துக்கும். ஓகே.
நீங்க கோடிங் டெஸ்ட் ஃபைல்ல எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் அதனுடைய எடுத்துக்கிற ஆர்டர் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஈச் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இட்டு, ஆஃப்டர் ஈச், திரும்ப பிஃபோர் ஈச், அடுத்து இருக்கக்கூடிய இட்டு, ஆஃப்டர் ஈச், ஆஃப்டர் இப்படி தான் எடுத்துக்கணும். நீ ஸ்கிரிப்ட்ல எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே மேம். சொல்லுங்க எப்படி எக்ஸிக்யூட் ஆக போகுது? எக்ஸிகியூஷன் ஆர்டர் சும்மா சொல்லுங்க. வெரி ஃபர்ஸ்டா யார் எக்ஸிக்யூட் ஆவாங்க? ஸ்வேதா. மோச்சா ஃப்ரேம்வொர்க்கோட எக்ஸிகியூஷன் ஆர்டர் சொல்லுங்க. பிஃபோர் யார்கிட்ட கேட்ட? ஸ்வேதா கிட்ட கேட்டேன். இளங்கோவன் விட்டீங்களா? இளங்கோவன், ஸ்வேதா. எஸ் மேம். ஹலோ ஹலோ கிளாஸ்ல இருக்கீங்களா இல்லையா? ஹலோ உங்களை தானே கேட்குறேன். எஸ் மேம். கூப்பிட்றப்ப கூட லிசன் சொல்ல மாட்டீங்க. ஆன்சர் தரலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நான் கூப்பிட்டு இருக்கேன்ல, சொல்லலாம்ல. எஸ்னாச்சும். ஸோ வெரி ஃபர்ஸ்டா யார் எக்ஸிக்யூட் ஆவாங்க அப்படின்னா பிஃபோர் தான் எக்ஸிக்யூட் ஆவாங்க. பிஃபோர் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் என்னுடைய ஃபைல்ல எத்தனை ஹிட் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அடுத்து இப்போ 2 ஹிட் இருக்கு அப்படின்னா அடுத்து பிஃபோர் எக்ஸிக்யூட் ஆகும். பிஃபோர் தான் வெரி ஃபர்ஸ்ட். பிஃபோருக்கு அப்புறம் பிஃபோர் ஈச் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் இட்டு, தென் ஆஃப்டர் ஈச். இப்போ திரும்பவும் என்னுடைய ப்ரோக்ராம்ல இட்டு இருக்கு அப்படின்னா, இட்டு இருந்துச்சுன்னா அகைன் பிஃபோர் ஈச், இட்டு, ஆஃப்டர் ஈச், வெரி லாஸ்டா ஆஃப்டர் எக்ஸிக்யூட் ஆவாங்க. ஓகேவா? இதை நீங்க கோடிங்கோட கம்பேர் பண்ணி சொல்லுங்க. லைக் டிஸ்கிரைப் பாருங்க. இந்த டிஸ்கிரைப்குள்ள தான் நான் என்ன பண்ணுவேன், என்னோட எல்லா டெஸ்ட் சூட்டையும் கொடுத்துருப்பேன். ஸோ குரூப் ஆஃப் டெஸ்ட் டிஸ்கிரைப்குள்ள என்னுடைய ஆல் டெஸ்ட் கேசஸ் வச்சிருப்பேன். ஸோ இட் எதுக்காக அப்படின்னா இண்டிவிஜுவல் டெஸ்ட் கேசஸ் கொடுக்கறதுக்காக. பிஃபோர் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லிட்டேன், பிஃபோர் ஈச் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லிட்டேன், ஆஃப்டர் ஈச் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் ஒரு பேஜை லாகின் பண்ணுறீங்க. லாகின் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதுவோம்? ஜென்ரலாக சொல்லுங்கள். இப்போ ஒரு வெப்சைட்டில் நீங்கள் ஒரு பேஜில் போய்ட்டு லாகின் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்? கோடிங் வைஸ் சொல்லுங்கள். யூஆர்எல் go to URL. Go to the URL. ப்ரௌசர் லான்ச் பண்ணுவோம். கோட்டுக்கு அப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஃபில் பண்ணு. யூசர் நேம்ல வேல்யூ என்டர் பண்ணணும். தென் பாஸ்வேர்டில் வேல்யூ என்டர் பண்ணணும். லாகின் பட்டனை கிளிக் பண்ணணும். தென் ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். கரெக்டா? இதில் எது டெஸ்ட் கேசஸில் வரும் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற எலமெண்ட் ஃபைன் பண்ணுறீங்களே அது எல்லாமே டெஸ்ட் கேசஸில் வரும். எதுக்கெல்லாம் எலமெண்ட் ஃபைன் பண்ணி ஆக்ஷனாக கொடுப்பீங்க? யூசர் நேம் பாஸ்வேர்ட் லாகின் பட்டன். யூசர் நேம் பாஸ்வேர்ட் லாகின் பண்ணணும். அப்போ அதை தான் நீங்கள் எதில் கொடுக்கணும்? இட்டில் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு இட்டில் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். அடுத்த இட்டில் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லாகினை தனியாக பிரித்து கூட கொடுக்கலாம், இல்லை ஒரே இட்லையும் கொடுக்கலாம். ஸோ அப்போ ஆக்ஷன்ஸ்லாம் எதில் கொடுக்கணும்? இட்டில் கொடுக்கணும். இல்லை வெரி ஃபர்ஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகுறவங்க யாரு? அப்போ அதை எதில் கொடுக்கலாம்? பிஃபோரில் கொடுத்துக்கலாம். பிஃபோர் ஒரே ஒரு டைம் மட்டும் தான் வருவாங்க, வெரி ஃபர்ஸ்ட் டைம் வருவாங்க. அப்போ கோட்டுவை பிஃபோரில் கொடுக்கணும். வெரி லாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகுறது யாரு? Close. ஆப்வியஸா ஆஃப்டர் எடுத்துட்டு வந்துட்டு க்ளோஸு கொடுக்கணும். இப்படி தான் அங்கே ஸ்பிளிட் பண்ணி எழுத போகிறோம். அப்போ பிஃபோர் ஈச் ஆஃப்டர் ஈச் எதுக்காக அப்படின்னா இதில் ஜஸ்ட் நீங்கள் ஏதாச்சும் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பிஃபோர் ஈச். ஓகேவா? வேறு டெஸ்ட் கேசஸ்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம்.
உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கொடுத்துக்கோங்க. பிஃபோர் ரீச் ஆஃப்டர் ரீச் எந்த இடத்துல வேணாலும் கொடுக்கலாம்னு சொன்னா நான் இங்க கொடுக்குறேன். பிஃபோர் ரீச்சும் ஆஃப்டர் ரீச்சும் ஒரே விஷயத்த தான் பண்ண போகுது. நீங்க உள்ள ஏதாச்சும் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், லாஜிக் மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு பிஃபோர் ரீச் ஆஃப்டர் ரீச் கொடுத்தா போதும். ஆனா உங்க ப்ரோக்ராம் எத்தனை டைம் நடக்கும்? ஆஃப்டர் ரீச் 2 டைம்ஸ் நடக்கும், பிஃபோர் ரீச் 2 டைம்ஸ் நடக்கும். ஏன் 2 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா, நான் நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேஸ் வந்து 2 கொடுத்துருக்கேன். என்னோட 2 இட்டு இருக்கிறதுனால 2 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். கிளியரா? Yes, ma'am. clear ma'am. ஸோ ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு பாருங்க. டெஸ்ட்டுங்கிற ஃபோல்டர்ல நியூ ஃபைல், Hello. டெமோ டாட் ஸ்பெக் கொடுக்க கூடாது மோச்சாக்கு. ஓகேவா? மோச்சா டாட் ஜேஎஸ்ன்னு கொடுக்கணும். புரியுதா? இதை வந்து இன்னும் என்ன பண்ணாதீங்க. புரியலன்னா எக்ஸாம்பிள் மாடல் என்ன? சரி, ஓகே. பேசிக் சொல்லுங்க. சொல்லுங்க பிரவீன், என்ன கேட்டீங்க? எழுதுன பாருங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் எதுக்காக? அதுக்குள்ள வந்து எல்லா சூட்டையும் வைக்க போறேன். ஓகேவா? டிஸ்கிரைப் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆன்லைன் வாய்ஸ் கேக்குதா? கேக்குது மேம். ஸோ டிஸ்கிரைப் எதுக்காக? டிஸ்கிரைப்ல தான் இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னா எல்லா சூட்டையுமே கொடுக்கணும். ஓகேவா? ஒரு வச்சு பண்ணிடுங்க. எல்லாமே எங்க ஃபங்க்ஷனா தான் எழுத போறோம். சரி. இந்த டிஸ்கிரைப்குள்ள தான் இப்போ என்னுடைய எல்லா சூட்டும் கொடுக்கணும். மெசேஜ் நல்லா கொடுக்குறேன். நீங்க அவைட் யூஸ் பண்றீங்கன்னா அசிங் ஃபங்க்ஷன் கொடுக்கணும்.
ஆந்திரா ஓகேவா? நான் சாம்பிள் கோட் தான் எழுத போறேன். ஸோ எனக்கு அவாய்ட் தேவையில்லை. பட் ப்ளே ரேட் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷனா கொடுத்துக்கோங்க, அசிங் ஃபங்க்ஷனா கொடுத்துக்கோங்க. நார்மல் ஃபங்க்ஷன்ல அவாய்ட் ஒர்க் ஆகாது. கிளியரா இது? கிளியர். இது கூட என்னோட இட்டு பிஃபோர் ரீச் ஆஃப்டர் ரீச் எல்லாமே கொடுக்க போறேன். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் இட் கொடுக்குறேன். சேம் இதே கான்செப்ட் தான். இதில் என்ன கொடுக்குறேன் இட்ல ಹೌದು ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ನಮ್ಮ ಅಮ್ಮನ ತಲೆ ಹೇಳ್ತೀನಿ ನಮ್ಮ ಮಮ್ಮಿ ಕೇಳಲ್ಲ ಎಸ್ ಕೇಸ್ ಒನ್ ಜಾಗದಲ್ಲ ಅಲ್ಲ ಅದು ಹೊಸ ಈ ಬರ ಸರ್ ಹಾಂ ஆமா ஃபங்க்ஷன் ಹ್ಞೂ ಹ್ಞೂ ಹಾಂ ஓகேவா? ரைட் ஆஸ் யூஷுவல் கன்சோல் டாட் சரி நார்மல் நான் பேசிக்காக தான் கொடுக்குறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ளே ரேட் கூட கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ப்ளே ரேட் மீன்ஸ் உங்களோட டெஸ்ட் கேசஸ் கூட கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, எலமெண்ட் ஃபைண்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேவா? டெஸ்ட் கேஸ் ஒன்றில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். க்ரியேட் அக்கௌண்ட். ஓகேவா? கிளியரா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு இட்டு எங்கள் இட்டு என்ன ஆர்டரில் கொடுக்குறீங்களோ அந்த ஆர்டரில் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதை வந்து டெஸ்ட் கேஸ் 2ல் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா லாகின் பண்ணுறோம். கிளியரா? ரெண்டு டெஸ்ட் கேசஸ் இதில் எதுவும் டவுட் இருக்கா? ரெண்டு டெஸ்ட் கேசஸ் தான் எழுதியிருக்கேன். எல்லா டெஸ்ட் கேசஸும் டிஸ்கிரைப்ல தான் வரணும். நான் ஒன்லி 2 ஹிட் மட்டும் கொடுத்துருக்கேன். இதில் எதுவும் டவுட் இருக்கா? கிளியரா எவ்ரி ஒன்? ஆன்லைன் உங்ககிட்ட தான் கேட்கணும். இப்போ நான் எழுதிருக்கிறதுல எதுவும் டவுட் இருக்கா? இல்ல மேம். இந்த கன்சோல் டாட் லாக் பதிலாக ஸ்கிரிப்டா எழுதிக்கங்க. ஓகேவா? ரியல் டைம்ல எப்படின்னா கிரியேட் அக்கௌண்ட்டுக்கு என்ன லைன் ஸ்டெப் வரும், அவைட் பேஜ் டாட் லொக்கேட்டா கிரியேட் அக்கௌண்ட்டுக்கான எலமெண்ட் டாட் கிளிக் கொடுப்பீங்க. கரெக்டா? அதே மாதிரி லாகின் பண்ணுறதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு லொக்கேட்டாக ஃபைன் பண்ணி லாகின் பண்ணா கிளிக் பண்ணணும். அந்த ஸ்டெப்பை அங்கே உள்ளே கொடுக்கணும். நான் ஜஸ்ட் பேசிக்காக உங்கள் கன்சோல் டாட் லாக் கொடுத்து காமிக்கிறேன். ஸோ இப்போ இட் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பிஃபோர் ஆஃப்டர், பிஃபோர் ஈச் ஆஃப்டர் ஈச். இதில் நீங்கள் என்ன ஆர்டரில் வேணாலும் உள்ளே எழுதிக்கலாம். நீங்கள் என்ன ஆர்டரில் எழுதினாலும் அந்த எக்ஸிக்யூஷன் ஒர்க் ஃப்ளோ என்ன ஆர்டரில் இருக்கோ அந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் நடக்கும். இப்போ நான் அடுத்து பிஃபோர் கொடுக்குறேன். எல்லா சூட்டுக்கும் முன்னாடி நடக்கும் இல்லையா? பிஃபோர் எல்லா ಟೆಸ್ಟ್ ಸೂಟಕ್ಕೂ ಮಾಡ್ತೀನಿ. ಯಾರ ಹತ್ರ ಉಂದಂಗೆ ಹೇಳ್ತಾ ಒರೇ ಹೇಳ್ತಾರೆ. ಹಲೋ இதில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ப்ரௌசர் லான்ச், யூஆர்எல் லான்ச்க்கான ஸ்டெப் கொடுக்கலாம். ஸோ நான் சும்மா அதை மெசேஜாக எழுதுறேன். ப்ரௌசர் லான்ச் பண்ணுறது ஏன்னா வெரி ஃபஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகிறது இவங்க தான். ஓகேவா? பிஃபோரோட வேலை இதுதான். அடுத்து என்ன, ஆஃப்டர். இது எப்போ நடக்கும்? ஆஃப்டர்
ஆல் டெஸ்ட் சூட். ஆமா, இது எல்லாமே நார்மல் ஃபங்க்ஷனா கொடுக்குறேன். அவைட் யூஸ் பண்றீங்கன்னா அந்த இடத்துல நீங்க என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அவைட் எதுல ஒர்க் ஆகும்? அசைன் ஃபங்க்ஷன்ல தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? உங்க ஃபங்க்ஷன் அசைன் ஃபங்க்ஷன். இப்போ நான் கொடுக்குறது எல்லாமே நார்மல் ஃபங்க்ஷன். அசைன் ஃபங்க்ஷனா ஒன்று அந்த இடத்துல அசைன் வேர்ட் கொடுக்கணும், கீவேர்டு. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் எதுக்காகன்னு சொன்னேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆஃப்டர்ல என்ன ஸ்டெப் கொடுக்கலான்னு சொன்னேன்? க்ளோஸ் ப்ரௌசர். எக்ஸாக்ட்லி, க்ளோஸ் ப்ரௌசர். நான் மெசேஜா கொடுத்துக்கிட்டு இருக்கேன், இதுக்கு பதிலாக நீங்க ஸ்கிரிப்டா கொடுக்கணும். இன்னும் வேற என்ன பெண்டிங் இருக்கு? Before each, after each. Before each, after each. Okay, good. இங்க எல்லாமே பேசணும். இது எப்ப நடக்கும்? எக்ஸிக்யூட் Before test case. before இது டெஸ்ட் கேஸோட நேம் தான். ஓகேவா? டெஸ்ட் கேஸ் நேம் நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம். அதனால நான் அந்த மாதிரி கொடுக்குறேன். பிஃபோர் ஈச் டெஸ்ட் கேஸ் இது ஒரு ஃபங்க்ஷன். கிளியர். அடுத்து என்ன இருக்கு? ஆஃப்டர் ஈச்சா அப்படியே மாற்றிக்கிறேன். ஆஃப்டர் ஈச் இங்க பிஃபோர் பதிலா ஆஃப்டர்னு வரும். அவ்வளோதான். எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ அவுட்புட் மட்டும் சொல்லுங்க, எது ஃபர்ஸ்ட் வரும்? Before first man. ஆன்சரா சொல்லுங்க. பிஃபோர் ஆஃப்டர்னு வேணாம். என்ன உள்ள நடக்கும்? கன்சோல் டாட் லாக் கொடுத்துருக்க மெசேஜ் Browse, launch and go to URL. ப்ரௌசர் லான்ச் அண்ட் கோ டு URL. ஓகே, அடுத்து Before each test case. பிஃபோர் ஈச் டெஸ்ட் கேஸ். அடுத்து Test case 1. டெஸ்ட் கேஸ் 1. அடுத்து After each test case. அடுத்து டெஸ்ட் ஆஃப்டர் ஈச். ஆச்சா? அடுத்து ஆஃப்டர் ஈச் அப்புறம் Before each. திரும்ப பிஃபோர் ஈச் வரும். ஓகேவா? ஆஃப்டர் ஈச்க்கு அப்புறம் திரும்ப பிஃபோர் ஈச். அடுத்து டெஸ்ட் கேஸ் 2. டெஸ்ட் கேஸ் 2க்கு அப்புறம் After each test case. ஆஃப்டர் ஈச். அடுத்து After. ஓகேவா? Close browser. க்ளோஸ் ப்ரௌசர். இப்போ இதை சேவ் பண்ணிட்டு இது எப்படி ரன் பண்ணணும்னு சொல்லி தரேன் பாருங்க. டெர்மினல், நியூ டெர்மினல். நாங்கள் என்ன கொடுப்போம்? npx playwright டெஸ்ட்னு கொடுப்பீங்கல்ல, இங்கே அதுக்கு பதிலாக npx mocha ஸ்பேஸ் டெஸ்ட். இது எந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கு? டெஸ்டர்ஸ்ங்கிற ஃபோல்டர்ல தான் இருக்கு. ஓகேவா? டெஸ்டர்ஸ் ஸ்லாஷ் ஃபைல் நேம் என்ன?
sample demo dot mocha dot sample demo dot spec dot js. சாரி ஸ்பெக் இல்ல மோச்சால, சாரி நான் ஸ்பெக் கொடுத்துட்டேன். இப்படிதான் ரன் பண்ணணும். நாங்கள் என்பிஎக்ஸ் பிளேரேட் கொடுப்போம். என்ன கொடுக்கணும்? என்பிஎக்ஸ் மோச்சா டெஸ்ட்னு கொடுக்கணும். சொன்ன அவுட்புட் எதுவும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. ஆல் சூட் வந்துட்டாங்க. பிஃபோர் வந்திருக்கா, ப்ரௌசர் லான்ச் அண்ட் கோ டு, அடுத்து பிஃபோர் ரீச் டெஸ்ட் கேஸ் 1, ஆஃப்டர் ரீச் அகைன் பிஃபோர் ரீச் டெஸ்ட் கேஸ் 2, ஆஃப்டர் ரீச் ஃபைனலா க்ளோஸ் ப்ரௌசர். கிளியரா? எஸ் மேம். கிளியர் மேம். இப்படிதான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இதை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி ப்ராஜெக்ட் என்னாச்சு? பிளே ரேட்டோட மினி ப்ராஜெக்ட் கொடுத்தேன், யாருமே இன்ன வரைக்கும் அனுப்பலை. ஸோ நீங்கள் எனக்கு நாளைக்கு கிளாஸ் வரதுக்கு பிஃபோராக ப்ராஜெக்ட் முடிச்சிருந்தா தான் நாளைக்கு கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணுவேன், இல்லைன்னா நான் எடுக்க மாட்டேன். ஸோ மினி ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரேம் ஒர்க்குள்ளே வாங்க. போன வீக் ஃபுல்லாக கிளாஸஸே இல்லை. ஏன் இன்னும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்க? ஸோ திரும்பவும் சொல்கிறேன், எக்ஸ்கியூஸ் கிடையாது யாருக்குமே. ஸோ நாளைக்கு கிளாஸ்க்கு பிஃபோராக நீங்கள் வந்து ராஜி மேம் கிளாஸ்க்கு முன்னாடி குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்க, என்னை டேக் பண்ணி போஸ்ட் பண்ணுங்க. அப்போ தான் ஃப்ரேம் ஒர்க்குக்கு டாஸ்க் கொடுக்க முடியும். ஓகே ஓகேவா? ஸோ நீங்கள் கிளாஸில் பார்த்தது ஃபுல்லாகவே ரீகால் பண்ணிட்டு வாங்க. உங்களோட ஒர்க் ஃப்ளோ தெரியணும், என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு தெரியணும், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். இதை ட்ரை பண்ணிட்டு வாங்க நாளைக்கு வரப்போ. ஓகேவா? ஓகே. நாளைக்கு வெப்சைட் கூட லான்ச் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஆன்லைன் ஓகே சரி. ஓகேங்க, நேர்லயே எக்ஸ்பர்ட் ஜாயின். தேங்க்யூ. ஓகேங்க, தேங்க்யூ.